கல்பனா கல்பனா என்னாச்சு? ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏமா உடம்பு எதுவும் நோவுதா? என்னாச்சு சொல்லிட்டாலுமா? வேதவள்ளி, வேதா வேதா, இந்த பொண்ணு அழுதுட்டு இருப்பாரு. சொல்லிட்டாலுமா? வேதா இந்த பாரு, திடீர்னு வெளியே இருந்து உள்ள வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கேளு என்னாச்சு? நீ கேளுமா, எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறவ. கேளு. நான் சொல்ல கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொய்யான ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காளே. நீ ஏமா அமைதியா இருக்கிற? நீ கேளுமா அவகிட்ட, என்னாச்சுன்னு கேளு. வாயை திறந்து ஏதாவது சொன்னா தானே தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணி என்ன ஆச்சு? அண்ணி அண்ணி என்ன ஆச்சு? என்ன பாச்சு? புரியலடா. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். அண்ணி அண்ணி எதுக்கு நீ அழுறீங்க? என்ன அண்ணா ஏதாவது சொல்லுச்சா? வீட்டுல யாருக்காவது ஏதாவது? அப்ப என்ன நீ? அப்ப என்னப்பா? தெரியலடா. வெளியில இருந்து வந்தா அவ பாட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா. வரும்போது அழுதுட்டு வந்தாங்களா? அண்ணி எங்க போனீங்க? என்னாச்சு? என்னது என்னது இது? டேய், என்ன ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் மாதிரி இது என்னன்னு பாடுறா? ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டா? நான் பார்த்துட்டு அழறா. ஏமா என்னாச்சு? ஆஸ்பத்திரின்னு சொன்னாங்க. டேய், எதுவா இருந்தாலும் சொல்லுமா. என்னடா? டெஸ்ட்ல சரியா இருக்குதுல்ல? ஏமா? கல்பனா மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. என்னடா போட்டுருக்குது அந்த ரிப்போர்ட்ல? ஏதாவது சொல்லுடா. இவ பாட்டு அழுதுட்டு இருக்கிற, நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்ன போட்டுருக்குது அதுல? டேய் நாகராஜா, நீ தான் கேளுடா அவனை. என்னடா போட்டுருக்குது? ஒண்ணும் புரியலடா. மாமா இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போறாருன்னு தெரியலையே. சொல்லுடா, என்ன போட்டுருக்குது அதுல? மாமா நீங்க பதறாதீங்க மாமா. எப்படிமா பதறாம இருக்கிறது? ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இவ அழறா. ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவனும் பேசாம இருக்கிறான். எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி பதறாம இருக்கிறது? மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி பதறா? செம்ம நடிப்பு. டேய் நீ ஏன்டா எதுவும் பேசாம இருக்கிற? ஏதாவது சொல்லுடா. டேய் டேய், என்னடா என்னன்னு சொல்லி தோணுடா. வேதாஜி என்ன கேளுங்க வேதாஜி. பா இது இது அண்ணியோட ஸ்கேன் ரிப்போர்ட் பா. ஸ்கேன் ரிப்போர்ட்டா? அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறா. கேட்டா அப்படி என்னடா இருக்கு அந்த ரிப்போர்ட்ல? சமீபத்துல ஹார்ட் பீட்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்புறம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிட்டு சொன்னதா சொன்னீங்களே. ஏமா அதை நினைச்சா மறந்துட்டு இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. மாமா இருக்கிறேன்ல, என்ன சிரமம் சரி பண்ணிடுவேன். கவலைப்படாத. அழாதம்மா, அழாதம்மா, இப்படி அழக்கூடாதுமா. பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அழாதம்மா, கேளுமா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.